ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல். இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே, காதலனே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். என் இனிய காவலனே, காதலனே. அத்தியாயம் 6. அலுவலகத்தில் யோசனையுடன் அமர்ந்திருந்தான் விஷ்ணுதேவன். அவனால் தமையனின் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தமையனை எதிர்த்து பேச தைரியம் இல்லை என்றாலும் அவனுக்கு இவ்விடயம் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு பரந்த மனமும் இல்லை. முக்கியமாக அமிழ்தினி வீட்டில் ஊமை போல் இருந்து கொண்டு தங்கள் வீட்டு பையனையே வழித்து போட்டிருப்பது அவனுக்கு என்ன என்ன எரிச்சலைத்தான் கிளப்பியது. இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது என எண்ணியவன் எழுந்து காஃபி அருந்த சென்று விட்டான் கேன்டீனிற்கு. சூடான காஃபி அவனது மனதின் கொதிப்பை சற்றும் சாந்தப்படுத்தவில்லை. அப்போது அவனது நண்பன் ஆகாஷ் அவனுக்கு எதிரே இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்து, என்னடா இந்த டைமுக்கு காஃபி குடிச்சிட்டு இருக்க? ஏன் காஃபி குடிக்க டைம் இருக்கா என்ன? என சுள்ளென விழுந்தான். அவனது கோபத்தை விசித்திரமாக பார்த்த ஆகாஷ், டேய், என்னடா வந்ததுல இருந்து பாக்குறேன் டென்ஷனாவே இருக்க. உன் அண்ணா கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்துட்டியா என்ன? என கேலியாய் கேட்டிட, இப்போது வெளிப்படையாகவே நண்பனை முறைத்த விஷ்ணு, அட்டிங்க, என்னடா ஓவரா பேசிட்டு போற? நானே கடுப்புல இருக்கேன். அதான் தெரியுதே, என்ன கடுப்புன்னு தான் கேக்குறேன் என்று கேட்ட ஆகாஷை இப்போது நேராய் பார்த்த விஷ்ணு, என் அண்ணன் லவ் பண்றாருடா என்றான் தாழ்ந்த குரலில், பார்வை வேறு எங்கோ பார்த்தபடி. அதை கேட்ட ஆகாஷ் என்பவன் வாயில் கை வைத்து ஆச்சரியப்பட்டு போனான். மச்சான், என்னடா சொல்ற? உங்க அண்ணனா? அந்த சிரிக்கா மூஞ்சி லவ் பண்றாரா? நம்பவே முடியலடா. டேய், ஒழுங்கா பேசு. அவர் என்னோட அண்ணன். ம் அதான் எனக்கும் டவுட்டு. அவர் எப்பவும் உர்ருன்னு தான் இருப்பாராடா? ஏன் போலீஸா இருந்தா சிரிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்காடா? எப்படிதான் அவர் கூட இருக்கியோ? சரி, யார் அந்த சிரிச்ச மூஞ்சி? என்னடா? அதான் மச்சான், உங்க அண்ணா சிரிக்கா மூஞ்சினா உன் அண்ணனை லவ் பண்ற அந்த பொண்ணு சிரிச்ச மூஞ்சியா தானே இருக்கணும். அதான் கேட்டேன், யார் அந்த பொண்ணுன்னு. ம் வேற யாருடா? அதான் எங்க வீட்ல ஒரு பொண்ணு இருப்பாளே மச்சான், அம்சமா அமைதியா இருக்குமே, அந்த பொண்ணா? டேய், இப்ப அதெல்லாம் முக்கியமா? நானே ரெண்டும் இவ்ளோ நாளா இது மாதிரி பண்ணிருக்காங்களேன்னு கடுப்புல இருக்கேன். இதுல அமைதி, அம்சமான்னு ஊம ஊரை கெடுக்குன்னு சொல்றது சரியாதான் இருக்கு என உச்சபட்ச கடுப்பில் வார்த்தைகளை விட்டான் விஷ்ணு. நண்பனது வார்த்தைகளை கேட்ட ஆகாஷ், மச்சான், அப்படிலாம் சொல்லாதடா. உங்க அண்ணன் என்ன சின்ன குழந்தையா ஏமாத்தி லவ் பண்றதுக்கு? உங்க அண்ணன் சொன்னா சரியா இருக்கும்னு நீயே எத்தனை முறை சொல்லியிருக்க. அப்படி இருக்கிறப்போ அந்த பொண்ண லவ் பண்றாருன்னா எல்லாத்தையும் யோசிச்சிருக்க மாட்டாராடா? லூசு, விட்டுடா. பொண்ணு தேடுற வேலை மிச்சம் என சாதாரணமாக கூறியவனை பார்வையால் எரித்தவன், கொஞ்சம் வாய மூடுறியா? அவன் அந்த அமிழ்தினிய இல்ல, வேற யார லவ் பண்ணிருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்காது. டேய், என்னடா பேசுற என திகைத்து போய் கேட்டான் ஆகாஷ். ஆமாண்டா, அவனுக்காக எங்க அத்தை பொண்ணு ஹாசினி காத்துட்டு இருக்காடா. அவனை எவ்ளோ லவ் பண்றா தெரியுமா? அவனோட ஒத்த பார்வைக்காக தவம் கிடக்குறா. ஆனா அவன் அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டான். இடியட் என ஹாசினியை எண்ணி கவலை அடைந்தான் விஷ்ணு. சலிப்பாக அவனை பார்த்த ஆகாஷ், மச்சான், கொஞ்சமாச்சும் லாஜிக்கா யோசிடா. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்கன்னு சொல்ற. அப்படி இருக்கிறப்போ உன் அத்தை பொண்ணு அவரை லவ் பண்றான்றதுக்காக இவர் அவரோட காதல விடணுமா என்ன? ஆமா, விட்டுதான் ஆகணும். டெய்லி அவன் வண்டியில ஏறும் போதெல்லாம் அவன் ஒரு வாட்டியாச்சும் திரும்பி பார்க்க மாட்டானான்னு காத்துட்டு இருப்பாடா. அடே லூசு பயலே,
அந்த பொண்ண திரும்பி பார்க்கலேன்றதுக்காகவாடா இவங்கள பிரிக்க பாக்குற? அசிங்கமா உன்னை திட்டிடுவேன்டா. அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல. ஹாசினி ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே அவனை தான் லவ் பண்றாடா. கண்டிப்பா என் அண்ணன் இல்லாம அவளால வாழ முடியாதுடா. எனக்கு அவளை நினைச்சா கஷ்டமா இருக்கு ஆகாஷ். அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியாதுடா. என தமையனை நினைக்க மறந்தவன் அத்தை மகளை எண்ணி கவலை கொண்டான். இப்போது வெளிப்படையாகவே தலையில் அடித்துக் கொண்டான் ஆகாஷ். ஏண்டா, உன் அத்தை பொண்ண பத்தி இவ்ளோ யோசிக்கிற நீ ஏன் உன் அண்ணனை பத்தி யோசிக்க மாட்டேங்கிற? 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு சொல்ற. அவங்கள சேர்த்து வைக்க நீ ட்ரை பண்ணலைனாலும் பரவாயில்ல. பிரிக்க நினைக்காதடா. பாவம் அது. அத பத்தி எனக்கு கவலை இல்லடா. கேவலம் எங்க வீட்ல வேலை செய்யறவங்களோட பொண்ணு அவ. அவ எங்க வீட்டு மூத்த மருமகளா? நினைக்கவே வெறி ஏறுது எனக்கு. மச்சான், நீ பேசுறது தப்புடா. வேலை செய்யறவங்க பொண்ணுன்னு இவ்ளோ கேவலமா பேசுறியே. அந்த பொண்ணோட அம்மா இல்லாம போறதுக்கு நீங்க தானடா காரணம். சொல்லப்போனா உன்னோட அண்ணன். இப்படி வாய்க்கு வந்தபடி பேசாத விஷ்ணு. இவ்ளோ அக்கறை இருக்கிறவன் உன் அத்தை பொண்ண நீயே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? என விஷ்ணுவை பற்றி அனைத்தும் தெரிந்தவன் என்கின்ற முறையில் அவனை திட்டிவிட்டு சென்று விட்டான் ஆகாஷ். ஆனால் விஷ்ணுவிற்கு அவன் பேசிய எதுவும் அவன் காதில் ஏறவில்லை. இறுதி வாக்கியங்களை தவிர்த்து, ஆம், இறுதி வாக்கியங்களைத்தான். ஆகாஷ் கூறியது என்னவோ, ஹாசினியை திருமணம் செய்து கொள் என்றுதான். ஆனால் விஷ்ணுவோ ஹாசினிக்காக அப்படி ஒரு முடிவை எடுத்திருந்தான். அவன் இதழில் மர்ம சிரிப்பு ஒன்று வந்தது. கல்லூரியில் இங்கு அரண்யாவும் ஹாசினியும் அவர்களது வகுப்பறையில் இருந்தனர். ஹாசினி தனது கைபேசியில் இருந்த குடும்ப புகைப்படத்தில் ஆதிதேவனைத்தான் ரசித்துக் கொண்டிருந்தாள். அவன் முகத்தில் அத்தனை மென்மை இருந்தது. இத்தனைக்கும் அவன் சிரிக்கவெல்லாம் இல்லை. அதற்கே அவனை அப்படி விழுந்து விழுந்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அமைதியாக இருக்கவும் எட்டி அவளது கைபேசி திரையை பார்த்த அரண்யா ஹாசினியின் தலையில் தட்டி, அதான் அவன் உன்னை கண்டுக்க கூட மாட்டேன்றானே, அப்புறம் எதுக்கு இப்படி போய் போய் விழற? உனக்கு இதெல்லாம் புரியாது அரண். இதெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸ். அத உணரணும். வார்த்தையால சொல்ல முடியாது. ம் அவன் உன்னை கண்டுக்க மாட்டேன்றான்னு நான் உணர்றதுனால தான் உன்னையும் உணர சொல்றேன். நீ என்னடான்னா என சலித்து கொண்டவளது தலையில் நங்கென்று கொட்டிய ஹாசினி, விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத அரண். ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து உன் அண்ணனை நான் லவ் பண்றேன். என்னால அவரை மறக்க முடியாது, விட்டுடவும் முடியாது. என்னமோ போ, அட்லீஸ்ட் அவன்கிட்ட போய் லவ் ஆச்சு சொல்லலாம்ல. அவரை பார்த்தாலே என்னமோ பண்ணுதுடி. வார்த்தையே வரல. என்ன பண்ண சொல்ற? ம் நீயும் சொல்லாத. அவனும் உன்னை கண்டுக்க மாட்டான். எவளாச்சும் நடுவுல வரப்போறா பாரு என்றவளது வார்த்தையில் சட்டென கண் கலங்கி விட்டாள் ஹாசினி. ஹேய் ஹாசினி, இதுக்கு போய் அழற? நான் சும்மாதான். ஷட்டப் அரண்யா. எதுல விளையாடணும்னு ஒரு விவஸ்தை இல்ல. இன்னொரு வாட்டி இப்படி பேசிட்டு இருந்த என்ன நீ மனுஷியா பார்க்க மாட்ட என கோபமாய் கூறியவள் எழுந்து சென்று விட்டாள். அவளது கோபத்தில் திகைத்துப் போயிருந்தாள் அரண்யா. முக்கியமான கேஸ் விஷயமாக ஆதிதேவனும் சாய்கரனும் உடனே ஹைதராபாத் வரை செல்ல வேண்டியிருந்தது. அவசர அவசரமாக வீடு வந்தவர்கள் தேவையானவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு கிளம்ப ஆயத்தமாயினர். கிளம்பும் முன்னர் பார்வதியிடம் வந்தவன், மா, கேஸ் விஷயமா ஹைதராபாத் வரைக்கும் போறேன். 2 நாள் ஆகிடும். நான் வர்றேம்மா என்று மட்டும் கூறியவன் விறுவிறுவென்று வெளியேறிவிட்டான். தனது வண்டியில் ஏறிய பிறகு சாய்கரனும் வந்து இணைந்திட ஆதிதேவன் கைபேசி வழியாக அமிர்தினிக்கு குறுஞ்செய்தி ஒன்று அனுப்பியவன் வண்டியை கிளப்பினான். நடக்கப் போகும் விபரீதம் தெரியாது இருவருமே சென்று விட்டனர். அப்போது அவர்களை தாண்டி விஷ்ணுவின் இருசக்கர வாகனம் செல்லவும் அதை பார்த்த சாய்கரன், மச்சான், இவன் என்னடா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டான்? கடைக்கண்ணால் நண்பனை பார்த்துவிட்டு சாலையில் பார்வையை திருப்பியவன் இதழ்கடையோர புன்னகையுடன், என்ன நினைச்சிட்டு தலைவலி தாங்க முடியாம
ஆபீஸ் விட்டு வந்திருப்பான் என்றான் இயல்பாக. என்ன உன்ன நினைச்சிட்டா? ஏனா? ம். நைட் அமிழ்தினிய ரூம்ல பார்த்துட்டு வந்தேன். பையன் பார்த்துட்டான். அடப்பாவி! இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? ஏண்டா, இவன் போய் அத்தை மாமா கிட்ட சொல்லிட்டா என்னடா பண்ணுவ? என்று சற்று பதட்டத்துடன் கேட்டிட, தேவனோ தோளை குலுக்கிக் கொண்டு, சிம்பிள், எனக்கு வேலை மிச்சம் என்றவனது சிரிப்பு சாய்கரனுக்கும் தொற்றிக் கொண்டது. என்னமோடா, நல்லா இருந்தா சரி. ஆனா உன் தம்பிக்காரன் அவ்ளோ நல்லவனா என்ன? என விஷ்ணுவை பற்றி அறிந்தே அக்கேள்வியை கேட்டு வைத்தான். பெருமூச்சை விட்ட தேவன், பார்க்கலாம் என்ன பண்ண போறான்னு. ம். அவர்கள் பயணம் ஹைதராபாத்தை நோக்கிச் செல்ல, இங்கு வீட்டிற்கு வந்த விஷ்ணுதேவனிற்கோ உண்மையில் தலைதான் வலித்தது. அவனால் வேலையில் கவனம் செலுத்தவே முடியவில்லை. அவனது நினைவு முழுவதும் ஹாசினியை சுற்றித்தான் இருந்தது. சிறு வயதில் இருந்தே அத்தை பெண்ணான ஹாசினி மீது விஷ்ணுவிற்கு பிடித்தம் அதிகம். சிவப்பாய் இரட்டை ஜடையுடன் தத்தி தத்தி நடந்து வந்து தன்னை கட்டிக்கொள்பவள் மீது உண்மையில் அவனுக்கு கொள்ளை பிரியம். அரண்யாவிற்கு விட்டுத்தரக்கூட யோசிப்பவன். இதுவே ஹாசினி கேட்டால் யோசிக்காது அனைத்தையும் கொடுத்து விடுவான். ஆதிதேவன் மீது ஹாசினி காதல் வயப்பட்டதை கூட முதன் முதலில் கூறியது விஷ்ணுவிடத்தில்தான். அவ்விடயத்தை கேட்டதும் அவனையும் மீறி சிறு பொறாமை உணர்வு வந்து ஒட்டிக்கொண்டது அவனது மனதில். இருந்தும் அவள் தமையனை திருமணம் செய்து கொள்வாள் என்பதை விட கடைசி வரை தன்னுடன் இவ்வீட்டிலேயே இருப்பாள் என்ற உணர்வுதான் அவனை அதிகம் தாக்கியது. மற்றவர்களிடத்தில் அவன் எப்படியோ, ஆனால் ஹாசினி என வந்துவிட்டால் போதும், விஷ்ணு மெழுகாய் உருகி விடுவான். இப்போது கூட தமையன் வேறு ஒரு பெண்ணை காதலிக்கிறான் என்பது கூட அவனுக்கு பெரிதல்ல. இந்த விஷயம் ஹாசினிக்கு தெரிந்தால் அவள் மனம் வேதனை அடையக்கூடுமே என்ற எண்ணம்தான் அவனை படுத்தி எடுத்தது. அதன் அழுத்தம் தாங்காது தலைவலி பிடுங்கி எடுத்திட கிளம்பி வீட்டிற்கு வந்து விட்டான். வரும்போதே ஆதிதேவனும் சாய்கரனும் ஜீப்பில் இருந்து தன்னை பார்த்ததை அவனும் பார்த்தான். வீட்டிற்குள் நுழைந்தவன் தனது பையினை சோஃபாவில் வைத்துவிட்டு அப்படியே கண்கள் மூடி தலை சாய்த்து அமர்ந்து விட்டான். அறையில் இருந்து வெளிவந்த பார்வதி இளைய மகன் சோர்வாய் அமர்ந்திருக்கவும் புருவம் சுருக்கி பார்த்தவர் வேகமாய் அவனை நெருங்கி நெற்றியிலும் கழுத்திலும் கை வைத்து பார்த்து, என்னடா சீக்கிரம் வந்துட்ட? இப்பதான் உன் அண்ணன் ஹைதராபாத் போறேன்னு சொல்லிட்டு போனா, நீ வர்ற என்றதும் தான் தாமதம். மின்சாரம் பாய்ந்தது போல சட்டென உடலை நிமிர்த்தி அமர்ந்தவன், என்னம்மா சொல்றீங்க? ஹைதராபாத்தா? ஆமாண்டா, ஏதோ கேஸ் விஷயம்னு சொன்னா, வர 2 நாள் ஆகுமா. ம். என் பிள்ளை என்ன சாப்பிடுவானோ, எங்க தூங்குவானோ, எப்படி கஷ்டப்பட போறானோ என பெரிய மகனை எண்ணி சிலாகிக்க, அதில் கடுப்படைந்த விஷ்ணு மனதிற்குள்ளேயே, ம், வீட்டுக்குள்ள குடும்பம் நடத்துறான், அத கண்டுபிடிக்க தெரியல இந்த மக்கு அம்மாக்கு, புள்ள கஷ்டப்படுறானா என எண்ணிக்கொண்டவனின் தோளை தட்டியபடி அங்கு வந்து அமர்ந்தார் சாய்கரனின் அன்னை அமிர்தா. என்னடா, எப்படி இருக்க? ஏன் வரும்போது கண்ணாடிய பார்த்துட்டு வரலையா? என்கிட்ட வந்து கேக்குறீங்க? வேண்டுமென்றே வம்பு இழுத்திட, அதில் இதழை சுளித்தவர், இந்த வம்பு தானே வேண்டான்னு சொல்றது. இரு, உன் அண்ணன் வரட்டும், சொல்றேன். ஆமா, அவர் பெரிய இவரு, நாங்க பயந்துட்டே இருக்கணுமா என்ன? என குரலை உயர்த்தி பேசியவனின் தலையில் தட்டிய பார்வதி, டேய், என்ன பேச்சு ஓவரா போகுது? அவனை பத்தி ஏதாவது சொன்ன, அவ்வளவுதான் உன்ன. சரி சரி, விடு பாரு. ஆமா, இன்னைக்கு பௌர்ணமியாச்சே, என்ன செஞ்சு எடுத்துட்டு வர போற என கேட்டார். இது மாதா மாதம் நடக்கும் விடயமாகும். மாதம் பௌர்ணமி அன்று மட்டும் ஒவ்வொரு வீட்டிலும் ஸ்பெஷலான பதார்த்தங்கள் செய்து கொண்டு ஒன்றாக கூடிவிடுவர் மொட்டை மாடியில். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருவரது வீட்டிலும் இப்படி ஒன்றாக கூடிவிடுவர். இன்று வெற்றியின் வீட்டில் அனைவரும் வந்திட வேண்டும். அதனால்தான் அமிர்தா பார்வதியிடம் என்ன பதார்த்தங்கள் செய்து வரப் போகிறார் என கேட்டு போக வந்திருந்தார். பார்வதியும் கூறிட, அப்போது டீ போடலாம் என்று சமையல் அறைக்குள் நுழைந்த சமயம்
அமிழ்தினி வீட்டிற்குள் வந்தாள். அவளை பார்த்த அமிர்தாவின் கண்கள் பளிச்சிட்டது என்றால் விஷ்ணுவின் கண்களோ எரிச்சலை அப்பட்டமாக காட்டியது. அவள் அமிர்தாவை மட்டும் பார்த்துவிட்டு சிறு புன்னகையுடன் கடந்து விட்டாள். பெருமூச்சை விட்ட அமிர்தா விஷ்ணுவிடத்தில், எவ்வளோ லட்சணமா இருக்கா பாரேன் என அவளது அரைக்கதவை பார்த்தவாறு கூறியவரை விழி விரித்து பார்த்த விஷ்ணு, ஏன் ஹாசினி, சத்யா, அரண்யா, யோகினிலாம் லட்சணமா இல்லையா என சிறு கோபம் எட்டி பார்த்தது. அதில் திரும்பி அவனை பார்த்து மென்மையாக சிரித்தவர், அவங்களும் அழகா இருக்காங்க விஷ்ணு. ஆனா இவள பாரேன், எந்த அலட்டலும் இல்ல. சாதாரணமா இருந்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஹம், எனக்கும் இவள மாதிரி சாந்தமா அமைதியான மருமக வரணும்னு ஆசை. பார்க்கலாம் என்றவரை இப்போது கண்கள் மின்ன பார்த்தான் விஷ்ணுதேவன். தொடரும்.